அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். நம்ம இப்போ பார்க்க போகிறது உணவு முறைகளும் பல் சொத்தையும். ஸோ பல் சொத்தை பொதுவாக எதுக்கு வரும் அப்படின்னா, நம்ம வெவ்வேறு உணவுகள் சாப்பிட்றதுனால அது காஸ் பண்ணுற ஒரு காரணத்தினால பல் சொத்தை வரலாம். பல் சொத்தை சின்ன வயசுலேருந்து வரலாம், குழந்தைலேருந்து வயசானவங்களும் வரலாம். குழந்தைங்களுக்கு பொதுவாக ஏன் வரும் அப்படின்னா, பால் அதிகமாக குடிக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் பால் பாட்டில் வாயிலே வச்சுருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு பல் சொத்தை வரலாம். அது பேர் சைல்ட்ஹுட் கேரிஸ் ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, மொத்த பல்லுமே அரிச்சு பல்லே இல்லாமல் போயிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுற வகையில் நம்ம பாலை பகல் டைம்லையும் ஈவினிங் டைம்லையும் கொடுக்கணும். நைட் டைமில் கொடுக்கறதும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி சின்ன வயசில் சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய. எதுக்காக பல் சொத்தை வரும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம் சுகர், அதாவது சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. அது எதில் இருக்குன்னா, சாக்லேட், பிஸ்கெட் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்கும். அதை நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால, சின்ன பசங்க கன்சியூம் பண்ணுறதுனால பல் சொத்தை சீக்கிரமே வரலாம். அது அப்படி வர்றதுனால என்ன ஆகும்னா, பல் விழுந்துடும். விழுறதுனால அங்கே ஸ்பேஸ் உண்டாகி பல்லோட சீரமைப்பு மாறும். ஸோ இது ஒரு வகை. அடுத்து பெரியவங்களுக்கும் பல் சொத்தை வரலாம். அது என்ன காரணம்னா, நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். அதாவது சுகர், கார்போஹைட்ரேட். அதை நம்ம நிறைய சுகரோ கார்போஹைட்ரேட்டோ கம்மி டைமில் சாப்பிட்றதுனால பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பிஸ்கெட்டோ, சாக்லேட்டோ, இல்லை கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு சொல்கிற மாதிரி ஒரு ரைஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டை கம்மி டைம் எடுக்கிறதுனால அங்கே இருக்க கிருமிகள் பல் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம், முக்கியமான உணவு வகைகளுக்கான காரணம் இதுதான். இது இல்லாமல் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோக்கு, ஒரு பெப்சி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால அங்கே அதில் சர்க்கரையோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் பல் சொத்தை காஸ் பண்ணுறதுனால. இது நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, சின்ன வயசில் குழந்தைங்களுக்குன்னு ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பாலை கொடுக்கறது நல்லது. சர்க்கரை இல்லாமல் இருக்கும். நம்ம அப்படி இன்கேஸ் நம்ம சர்க்கரையோட கொடுக்குறோன்னா அது ஈவினிங் டைமுக்குள்ளே கொடுத்தா நல்லது. இந்த பாட்டிலில் வாயிலே வச்சு அது ஊறி போனால் தான் அது பல் சொத்தைக்கான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தவிர்ப்பதற்கு நம்ம சாக்லேட்டோ, பிஸ்கெட்டோ அந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுப்பதை தவிர்க்கலாம். அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணணும். அதே நேரத்தில் உணவுக்கான இப்போது நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்கெட்டோ, ஒரு சிப்ஸோ, ஒரு ஜூஸோ, அதெல்லாம் ஒரு டீ, ஒரு காஃபி எதுவாக இருந்தாலும் அதில் சுகரோட அளவை கம்மி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம பல்லுக்கும் நல்லது, உடம்புக்கும் தேங்க்யூ.